தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன், பொத்தாம் பொதுவெல்லாம் பேச மாட்டேன். கலைஞருடைய மகன் நான் எதையும் அழுத்த திருத்தமாக ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஆக நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு என்று கேட்டால் 4,41,686 வாக்குகள். ஆகவே 1.1% தான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆனால் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருக்கிறோம். 98 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக கம்பீரமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நியாயமாக இந்த அரவக்குறிச்சி தொகுதியில 6 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற பொது தேர்தல் நேரத்திலே நடந்து முடிந்திருந்தால் நிச்சயம் 98 கேசிபியோடு சேர்த்து 99 பேர் சட்டமன்றத்தில் நாங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க முடியும். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர், அதே போல அமைச்சர் பெருமக்களுக்கு பினாமியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பங்களாவில் இருந்து கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணத்தை எண்ணுவதற்கான நூற்றுக்கணக்கான மிஷின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பணம் மட்டுமல்ல, மிஷின்கள் மட்டுமல்ல, உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளும் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வண்டிகள் என்பது ஒரு நோயாளி உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அவசரமாக எடுத்துச் செல்வது வழக்கம். ஆம்புலன்ஸ் வண்டி ரோட்டிலே வந்தாலே அத்தனை பேருமே வழிவிட்டு நிற்பார்கள். காரிலே போகிறவர்களாக இருந்தாலும், 2 சக்கர வாகனத்திலே போகக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன் சில நேரங்களில் நடந்து செல்லக்கூடியவர்கள் கூட ஆம்புலன்ஸுடைய சைரன் சத்தம் கேட்டுட்டா உடனே நாம் ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ் போவதற்கு வழிவிடுகிறோம். காரணம், உயிருக்கு ஒரு நோயாளி போராடி கொண்டிருக்கிறார். எனவேதான் சைரனை அடித்துக் கொண்டு ஆம்புலன்ஸ் போகிறது. ஆக அப்படிப்பட்ட ஆம்புலன்ஸை பயன்படுத்தினால் யாரும் தடுக்க மாட்டார்கள், வழிமறிக்க மாட்டார்கள் என்று அதிமுகவை சார்ந்தவர்கள், அந்த பினாமிகள் ஒன்று சேர்ந்து கோடியாக பணத்தை எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் பிடிபட்டது. ஆக அதனால்தான் தேர்தல் ஆணையம் உடனடியாக சட்டமன்ற அரவக்குறிச்சியினுடைய தொகுதியினுடைய தேர்தலை நிறுத்தியது. அப்படி நிறுத்திய காரணத்தால் இப்போது 6 மாதத்திற்கு பிறகு இப்போது தேர்தல் வந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் நல்ல வகையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.